அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுடைய பத்திரிகை செய்தி மிக மிக முக்கியமாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற ஆசிரியர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் சொல்லி செய்தி வெளியிட்டிருக்காங்க. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. 2013 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஆசிரியர் பணியிடம் நிரப்பும் போது அப்படின்னு கூறியிருக்காங்க. முழு விவரங்களை பார்ப்போம். தமிழக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும். தமிழக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும். ஆசிரியர்களின் பணி மிகவும் போற்றுதலுக்குரியது. அரசு கடந்த 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பணி கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். அதாவது 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 60,000 இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக அரசு பணி கிடைக்காமல் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள் அரசு பணி வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பணிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. தமிழக அரசு பணிக்காக போராடிய ஆசிரியர்கள் மீது பதிவு செய்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 177வது 2013 ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்து, இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 ஆண்டுகளாக பணிக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசின் மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பில் முன்னுரிமை அளித்து வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு, அதாவது தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என ஆசிரியர் எதிர்பார்க்கிறார்கள். எனவே தமிழக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமாக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய சேனல் சார்பாக. நன்றி.